இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆதி கிட்ட போய் நான் பேசினா நான் தோத்துட்டேன்னு தானே அர்த்தம். நான் வேண்டான்னு என் ஞாபகத்தை அழிச்சிட்டு போன ஒருத்தருக்கு என்னை எப்படி நான் யாருன்னு புரிய வைக்க முடியும்? ஏற்கனவே நான் என் வாழ்க்கையில 2 முறை தோத்து போயிட்டேன். மறுபடியும் என்னால தோத்துக்கிட்டே இருக்க முடியாது பாட்டி. நீங்க ஏன் நிம்மதிக்காக தான் இவ்வளவும் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட நான் இப்படி பேசுறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாட்டி. தயவு செஞ்சு என்னை இன்னொரு தடவை ஆதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லி கேட்காதீங்க ப்ளீஸ். சபாஷ், இது போதும். உடனே மீனா கிட்ட போய் இந்த வீடியோவை காட்டி இந்த வீட்டை ஒரு கலவர பூமியா மாத்த போறேன். திலகாவா கொக்கானா? ரெடி செட் கோ. உன்னோட வேதனையும் தவிப்பையும் இன்னும் எத்தனை நாளைக்கு உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்பட போற? இந்த விஷயத்துல நீ யார் சொன்னா கேப்ப பாரதி? பாட்டி, இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மீனா, மீனா, மீனா. என்னம்மா இப்ப எதுக்கு என் பேரையால விட்டுட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் வீட்ல குட்டி போட்ட போன மாதிரியே சுத்திட்டு இருக்கியே, உனக்கு டயர்டே ஆகாதாமா? இங்க பாருமா, எப்ப பார்த்தாலும் ஏமா இப்படி நடந்துகிட்டே இருக்க? அடியே, இப்பெல்லாம் வர வர உனக்கு இந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப நக்கலா போச்சு. ஆனா இப்ப நான் பண்ணி இருக்கிற விஷயத்த பார்த்தா என்ன தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவேன். ஏண்டி, பாரதியும் ஆதியும் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னல, அதுக்கு ப்ரூஃப் கேட்டல, அத இந்த செல்போன்ல படம் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி என்னதாம்மா பேசிக்கிட்டாங்க? போடி, உன்னை நான் தான் பெத்தனானே எனக்கு சந்தேகமா இருக்கு. பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டி. அந்த 2 குழந்தைங்களும் ஆதியோட குழந்தைங்க தான். இத அந்த பாட்டி அம்மாவும் பாரதியும் பேசிக்கிட்டு இருந்தத அத கரெக்டா நான் வீடியோ எடுத்துட்டேன். இதை இப்பவே கொண்டு போய் மித்ரா கிட்டையும் மாப்பிள்ள கிட்டையும் காட்ட போறேன். இவ்வளோ நாள் இத நான் சொல்லிக்கிட்டே சுத்துனதுக்கும் உருண்டு புரண்டதுக்கும் காரணம் என்னன்னு உனக்கு அப்பதாண்டி புரியும். வாடி. விடுமா. இங்க பாருமா, நீ தேவையில்லாத வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி நம்ம 2 பேரையும் அவர் பேச வேண்டாம்னு சொல்லிருக்காரு. இப்ப படம் காட்டுற பயோஸ்கோப் காட்டுறேன்னு ஏதாச்சும் அவர்கிட்ட போய் நின்னு நல்லா வாங்கி கட்டிக்க போற பாரு. மா, அங்க போய் அவர்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட முதல்ல நீ காட்டு, அப்புறமா அவர்கிட்ட காட்டலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். ஏய், உனக்கு தனியா காட்டுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. நீ பாக்கணும்னா அவங்களோட சேர்ந்து பாத்துக்கோ. முதல்ல வாடிங்கிறல்ல.